அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். லட்சக்கணக்கில் அதிக அளவில் பெருக்கம் செய்ய பயன்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேரி முல்லிஸ் அப்படின்றவர் 1983 இவர் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கிறாரு. இவர் எப்போ நோபல் பரிசு பெற்றிருக்கிறார் அப்படின்னா 1993 நோபல் பரிசு பெற்றவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. சரி, இது என்னென்ன அமைப்பு என்னென்ன விஷயங்களை கொண்டு கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா, நம்பர் 1 டேக் பாலிமரேஸ். இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 பார்த்தோம்னா இதை புரியும். இதில் இருக்கக்கூடிய மொத்தத்தையுமே படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். என்ன படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதனுடைய பயன்பாடுகளில் PCR செயல்முறையினுடைய படிநிலைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, ஒரு டிஎன்ஏ உடைய மாதிரியை எடுத்து அந்த மாதிரியில் எப்படியெல்லாம் அதில் தனியாக நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு தேவை அப்படின்ற ஒரு டிஎன்ஏவை பெருக்கம் அடைய செய்யுது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். வெப்ப சுழற்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த மிஷின், இதனுடைய படிநிலைகளை 1 by 1 நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா, அந்த படிநிலைகளை பற்றின விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த படிநிலைகள் என்னென்ன படிநிலைகள் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டிஎன்ஏ கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை பிரித்தெடுக்கிறது. சரிங்களா, அந்த பிரித்தெடுக்கிறதுக்கு உண்டான வெப்பநிலை என்ன அப்படின்னா 96 டிகிரி செல்சியஸில் அந்த டிஎன்ஏவோட இழைகளை பிரிக்கணும் அல்லனா சிதைக்கணும் அப்படின்னா இவ்வளவு சூடான ஒரு விஷயங்களே இருக்கணும். சரிங்களா, இந்த தனியாக அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வெப்பநிலை, ஒரு டிஎன்ஏவிலிருந்து நம்ம அதை வெப்பநிலைப்படுத்தி நமக்கு தேவையான கூறுகள் என்ன கோரோ அந்த கோரை மட்டுமே நிறைய லட்சக்கணக்கில் நம்ம என்ன பண்ணலாம், அதை பெருக்கமடை செய்யலாம். அப்போது அதை பிரித்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு வெப்பம் நமக்கு தேவைப்படும்னா 96. சரி, இது அடுத்த படிக்கு ஒற்றை இலை டெம்ப்ளேட்டை வழங்குறது. இப்போ அடுத்த படிக்கு ஒற்றை இலை டெம்ப்ளேட்டை எப்படி வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இதுதான் ஸ்டார்டிங்காக இருக்கக்கூடியது. சரிங்களா, இப்போ டிஎன்ஏ இருக்குதுன்னா இதை நம்ம டிஎன்ஏ இருக்கக்கூடிய இப்போ இது ஒன்னோட ஒன்று எப்படி இருக்கும், ஒன்னோட ஒன்று மெர்ஜாக இருக்கும், டிஏ. சரிங்களா, சிஜின்ற மாதிரி ஒன்னோட ஒன்று மெர்ஜாக இருக்கும். அப்படி மெர்ஜாக இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் 96 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். பள்ளி பாட புத்தகத்தில் 95. ஆக்சுவலாக அதிக வெப்பநிலை அபோவ் 95 அப்படின்ற வெப்பநிலை. இதை நம்ம பிரிக்கும் பொழுது இந்த இருக்கக்கூடியது கட் ஆகிடும். அப்படி கட் ஆகிட்டு கிடைக்கக்கூடியது தான் இது. சரிங்களா, இது தனித்தனியாக இங்கே கொஞ்சம் வேறு ஜாயினாக இருக்குது, இங்கே கொஞ்சம் இது மாதிரி தனியாக கட்டாயிட்டு இருக்கக்கூடியது தான் ப்ரைமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி ப்ரைமரை தான் எது கூட நம்ம ஒப்பிடுறோமோ அந்த ஒப்பிடக்கூடியதை டேக் பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இந்த கான்செப்டை தான் இங்கே நம்ம பிக்டோகிராஃபிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, டிஎன்ஏ உடைய ஸ்டெப்ஸு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது இதுதான் அடிப்படையுடைய படிகள். என்னென்ன படிகள் இருக்குது அப்படின்னா 96 டெம்பரேச்சரில் அந்த இலையை பிரித்து நம்ம அதை தனியாக பிரிச்சிடறோம். அப்படி தனியாக பிரிச்சிட்ட பிறகு அனிலிங் அப்படின்ற மெத்தடை இதை தொடர்ந்து 2வது படிநிலையை நம்ம பண்ணுறோம். அந்த அனிலிங் அப்படின்ற படிநிலை என்னன்னா, நம்ம 96 டிகிரிக்கு செல்சியஸில் ஃபுல்லாக வெப்பப்படுத்தி அதை நம்ம தனியாக பிரிச்சுட்டோம். பிரிச்சுட்ட பிறகு சட்டனாக நம்ம என்ன பண்ணுறோம், கூலிங் டெம்பரேச்சர் அதனுடைய வெப்பநிலையை முழுமையாக குறைக்கிறோம். எந்த அளவுக்கு குறைக்கிறோம் அப்படின்னா 55லிருந்து 66 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் ஏற்படுத்துகிறோம். அதாவது வெப்பநிலைக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் தான் அது குளிர்விக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் ஏற்படுத்துகிறோம். அப்படி ரியாக்ஷன் ஏற்படுத்துறதால கிடைக்கக்கூடியதான அது
பிரைமர்கள் ஒற்றை இழை டிஎன்ஏ டெம்ப்ளேட்டில் அவற்றின் நிரப்பு வரிசைகளுடன் பிணைக்க முடியும். இப்போ தனியாக பிரிச்சுட்டு என்ன பண்ணுறோம், அதை கூலிங் பண்ணும் பொழுது இப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டை தனியாக வெப்பப்படுத்தும் போது இது ரெண்டாக பிரிஞ்சிடுது. அப்படி பிரிக்கிறோம், அப்போ 96 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்துகிறோம். அப்படி பிரிக்கும் பொழுது இது மட்டும் தனியாக இருக்கும். இது மாதிரியான ஒரு அமைப்பாகும். தனியாக இந்த இருக்கக்கூடியதை இணைக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான் பிரைமர் ஒற்றை இலையாக என்ன அதனுடைய நிரப்பு வரிசைகளுடன் பிணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதற்கடுத்து நீட்டிப்பு, சரிங்களா? அது எக்ஸ்டென்ஷன் என்ன அளவுக்கு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது 72 டிகிரி செல்சியஸுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இப்போ குளுமைப்படுத்த அந்த ஒரு வெப்பநிலையை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது தான் வெப்பநிலையை உயர்த்தும். அதனால் டாக் பாலிமரேஸ் பிரைமர்களை நீட்டி டிஎன்ஏவின் புதிய இழை ஒருங்கிணைக்கப்படுகிறது. டிஎன்ஏவுடைய புதிய இழைகள் அதான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். நம்ம பிசிஆர் அப்படின்னும் போது படிநிலைகள் முதல்ல எல்லாமே சேர்க்கப்பட்ட நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட அந்த படிநிலைகள் அப்படி கிடைக்கும் பொழுது அதனுடைய ப்ராடக்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், டீநேச்சுரேஷன் பண்ணுறோம். இப்போ நான் சொன்னதையே உங்களுக்கு ஒரு படிநிலைகளாக 1 by 1 நம்ம மறுபடியும் விளக்குறோம். டீநேச்சுரேஷன் அப்படின்ற அந்த ஒரு மெத்தடில் 96 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்துகிறோம். அப்படி வெப்பப்படுத்தும் போது தனியாக இப்படி ஒன்றாக இருக்கக்கூடியது தனித்தனியாக பிரிக்கப்படுது. அப்படி பிரிக்கப்பட்ட விஷயங்கள் இது கூட சேரணும். அப்படி சேரக்கூடியது தான் பிரைமர் அனலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 55 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நம்ம ரொம்ப கூலிங் டெம்பரேச்சருக்கு மாற்றுறோம். மறுபடியும் கூலிங் டெம்பரேச்சருக்கு மாற்றப்பட்ட பிறகு இது எல்லாமே சரியான முறையில் இணைக்கணும். அப்படி இணைக்கக்கூடியது தான் பிரைமர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்வாங்க. இதனுடைய வெப்பநிலை 72 டிகிரி செல்சியஸுக்கு இருக்கணும். அந்த 72 டிகிரி செல்சியஸுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது மீண்டும் அதை ஒற்ற அந்த ஒரு டிஎன்ஏ உடைய இழைகளுடன் ஒன்று சேர்ந்துடும். இப்படி ஒன்று சேரக்கூடிய இந்த ஒரு அமைப்பை நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளவு நம்ம டிஎன்ஏவுடைய மாதிரிகள் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருவாக்கிக்கலாம். சரிங்களா? இது ஒரு சைக்கிளுக்கு ஒரு தடவையும் பார்க்கும்பொழுது இவ்வாறான ஒரு அமைப்புகள் பெருக்கம் அடைந்து டிஎன்ஏவை ஒன்றன் பின் ஒன்றாக அதனுடைய நம்ம கிடைக்கப்பட்ட சாம்பிள்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதனுடைய படிநிலைகள். சரிங்களா? அதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சைக்கிள் 1ல் 2ஆ பிரியும், சைக்கிள் 2ல் மறுபடியும் இந்த 1 2ஆ பிரியும், இது 2. அப்போது இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் சொன்னது 96 டிகிரி செல்சியஸ்லேருந்து 55 டிகிரி செல்சியஸ் குறைத்து மறுபடியும் 72 செல்சியஸுக்கு அதை உயர்த்தும் பொழுது கிடைக்கக்கூடிய மாதிரிகள் எந்த அளவில் பெருக்கம் அடையும்னா 1 2ஆ பெருக்கம் அடையும். அந்த 2 மறுபடியும் 2ஆ அப்படி 1 by 1ஆ பெருக்கம் அடையும். நமக்கு தேவைன்ற அளவு எவ்வளவு மாதிரிகள் தேவைப்படுதோ அந்த அளவில் நம்ம அதை பெருக்கம் அடைச்சிக்கலாம். அதுக்கடுத்து இந்த பிசிஆருடைய முடிவுகளை அதனுடைய முடிவுகளை காண்றதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஜெல் எலக்ட்ரோ போரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட். சரிங்களா? இந்த மெத்தட்ஸை பயன்படுத்துகிறாங்க. இது என்ன, பிசிஆருடைய எதிர்வினையின் முடிவுகள் பொதுவாக ஜெல் எலக்ட்ரோ போரோசிஸ் பயன்படுத்தி தெரிவிக்கின்றன. அதனுடைய ரிசல்ட்டை தெரிவிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்பம் தான். அது எந்த அளவில் மெர்ஜா இருக்குது அதனுடைய ரிசல்ட்ஸை, அதாவது இது இருக்குது இல்லைங்களா, இந்த ரிசல்ட்ஸை நம்ம தெரிவிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடியது தான். இது வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? இருக்கக்கூடிய என்னென்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்ற விஷயங்களை எப்படியெல்லாம் ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து இந்த பிசிஆருடைய முக்கிய பயன்பாடுகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். பிசிஆரின் பயன்கள். பிசிஆரை பயன்படுத்தி டிஎன்ஏ வரிசையை மில்லியன் கணக்காக அல்லது பில்லியன் கணக்கான முறை பெருக்க முடியும். நம்ம ஆல்ரெடி சொன்னது ஐ டோல்ட் யூ தட் அதிகமாக எப்படி பெருக்கலாம் அப்படின்றது. மற்ற டெக்னிக், அதாவது மற்ற நுட்பங்களை பயன்படுத்தி பகுப்பாய்வு செய்யும் போது டிஎன்ஏ நகல்களை உருவாக்கலாம். சரிங்களா? வேறு எதனா ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படின்னா அப்பயும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்ஏ ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் அப்படின்ற மெத்தடில் அதை நம்ம என்ன பண்ணலாம், காட்சிப்படுத்தலாம், டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றாங்க.
பிசிஆர் அப்படின்றது ஆராய்ச்சி ஆய்வகங்களில் பயன்படுது அந்த தொழில்நுட்பம். அதுக்கடுத்து சேம் அதே தான் தடயவியல், மரபணு சோதனை மற்றும் நோய் அறிதல் ஆகிய நடைமுறைகள் வந்து இப்போ வந்து பயன்படுத்திட்டா இருக்கு. உதாரணம் பிசிஆர் நோயாளிகளின் டிஎன்ஏவிலிருந்து மரபணு கோளாறுடன் தொடர்புடைய மரபணுக்களை பெருக்க பயன்படுகிறது, அல்லது கருவினுடைய டிஎன்ஏவிலிருந்து மகப்பேருக்கு முற்பட்ட சோதனையை வந்து அதை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆக்சுவலாக இது பிசிஆர் அப்படின்றது நம்ம பேண்டமிக் சுச்சுவேஷனே நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. பிசிஆர் டெஸ்ட் எடுத்தீங்களா அப்படின்ற ஒரு சூழல். அப்படின்னா அது வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய்களை வந்து கண்டறியறதுக்கு இது பயன்படும். அதே தான் சரிங்களா. உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அல்லது வைரஸை வந்து பரிசோதிக்கிறதுக்கும் அதை வந்து என்ன இருக்குது அப்படின்ற விஷயங்களை கண்டறியத்துக்கு பயன்படுது. நோய் கிருமி இருந்தால் ரத்தம் திசு மாதிரியிலிருந்து அதனுடைய டிஎன்ஏ பகுதிகளை வந்து பெருக்க முடியும். ஏன் இந்த டிஎன்ஏ பகுதிகளை பெருக்கிறாங்க, இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த பிசிஆர் மூலமாக கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த ரத்தத்திலிருந்து என்ன வைரஸ் என்ன பாக்டீரியாவால் வளருதோ அதை தனியாக பிரிச்செடுத்து அதை பெருக்கமடைய செய்து அதனுடைய தன்மைகள் என்ன. இப்போது பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயே இப்போ கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்னா அந்த கொரோனா வைரஸை COVID-19 அப்படின்ற அந்த ஒரு வைரஸை எடுத்து ஒவ்வொன்றுத்துலேயும் என்னென்ன அளவுக்கு மியூட்டட் ஆகுது அப்படின்ற விஷயங்களை 1 by 1 அனலைஸ் பண்ணி கொல்லப்பட்ட அதே வீரியம் குறைக்கப்பட்ட அளவில் எதுனா தடுப்பூசி நம்ம பயன்படுத்தலாமா மனிதர்களுக்கு, அதனால் ஆன்டிபாடிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற விஷயங்களுக்கு அந்த ஆய்வுக்காக இதை வந்து பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எலைசா சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பிசிஆரை தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் எலைசா அப்படின்றது. இந்த எலைசா அப்படின்றது என்ன, அதனுடைய ஒரு இன்ட்ரோவை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எலைசா அப்படின்ற சோதனை பார்க்கும் பொழுது எதை மெயினாக கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுறது அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென், அதுக்கடுத்து ஆன்டிபாடி, இது என்ன அளவில் இருக்குது, ஒரே மாதிரியான அளவில் இருக்கா, இல்லை எதனா நோய் தொற்று அதாவது ஆன்டிஜென், இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை எதுக்காக அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது HIV அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வைரஸ் எய்ட்ஸை உண்டாக்கக்கூடியது HIV தொற்று. இந்த HIV தொற்று வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சோதனையை வந்து வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்ற சோதனையும் இருக்குது, எலைசா சோதனை அப்படின்றது. எலைசா அப்படின்றது இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் உறுதி செய்கிறதுக்காக வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயங்கள். இது மாதிரியான சோதனைகளுக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. இதில் நிறைய வந்து வகைகள் வந்து காணப்படுது. அந்த வகைகள் அவற்றினுடைய பயன்பாடுகள். இதில் வேறு என்ன ஒரு விஷயத்தை பார்க்க வரும், ஆன்டிபாடினா என்ன, ஆன்டிஜென்னான்ற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த எலைசா அப்படின்றது என்னென்னா என்சைம் லிங்க்டு இம்யூனோசோபட் அசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது தான் இதனுடைய முழு விரிவாக்கமும். என்ன அப்படின்னா சீரம் அல்லது சிறுநீர் மாதிரியின் குறிப்பிட்ட வகை எதிர்பொருள் அல்லது எதிர்பொருள் தூண்டிகள் உள்ளதா, தட் மீன் ஆன்டிபாடி அண்ட் ஆன்டிஜென் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக எவாவும் பீட்டராலையும் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மெத்தட். 1971 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உயிர் வேதியியல் செயல்முறை தான் சரிங்களா இந்த எலைசா அப்படின்னு சொல்றது. அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது, ஒரு நபர் வந்து HIV பாசிட்டிவாக அவங்களுக்கு வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியக்கூடிய ஒரு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சோதனைனா இந்த ஒரு சோதனையை வந்து சொல்லலாம். ஒரு நபர்கள் உடலில் இருக்கக்கூடிய சீரத்தின் எதிர்பொருள் அளவை தீர்மானிக்கவும், அப்படி இல்லைன்னா சரிங்களா நோயூக்கியா இருக்கக்கூடிய HIV தொற்று கொண்ட நபரின் உடலில் உற்பத்தியாகும் எதிர்பொருளினுடைய அளவு, குறிப்பிட்ட எதிர்பொருள் தூண்டிகள் மனித இந்த கோரியானிக் கொனோட்ரோபின் அப்படின்னு போன்ற ஹார்மோன்கள் எதுனா இருக்கா, இந்த கோரியானிக் கொனோட்ரோபின் அப்படின்ற ஹார்மோன்கள் இருக்கா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இது அப்படின்றாங்க. இதில் இருக்கக்கூடிய சீரம் அப்படின்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சீரம் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய ரத்தத்தை எடுத்து பிளட் சாம்பிளை எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மைய விளக்கு வீசு சரிங்களா. அப்போது இந்த சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தடை வந்து பயன்படுத்தி ரத்தத்தை வந்து தனித்தனி பார்ட்டிகல்ஸாக இருக்கக்கூடிய பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கப்படுகின்ற ஒரு பகுதி பொருள் தான் அந்த சீரம் அப்படின்றது. அந்த சீரத்தில் இருக்கக்கூடியதை இந்த எலைசா டெஸ்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்பர் 1
ஆன்டிபாடி ஆன்டிஜென் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல தீர்மானிக்கும். ஃபர்ஸ்ட் ஆன்டிபாடினா என்ன, ஆன்டிஜென்னா என்னன்றத ஒரு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதில் ஒரு புரிதல் ஏற்படும். ஆன்டிபாடினா என்னன்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள் தான் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. லீகோசைட்ஸ் தட் கால்டு. இந்த இரத்த வெள்ளை அணுக்களுடைய முழுமையான ஒரு செயல்முறை, தட் மீன் அதனுடைய மெயின் ஃபங்க்ஷனே என்னன்னா, வெளியிலிருந்து சரிங்களா, ஒரு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு நோய் கிருமிகள் சரிங்களா, ஃபாரின் பார்ட்டிகல்ஸாக இருக்க, அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய நோய் நுண்கிருமிகள், வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கஸாக இருக்கலாம் சரிங்களா, இது மாதிரி இருக்கக்கூடிய பகுதி இல்லாமல் கெமிக்கல்ஸாக கூட எதனா இருக்கலாம். அது மாதிரி எதுனா நம்ம உடலுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு தக்கவாறு பில்டு பண்ணி அதனுடைய அமைப்பை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறது தான் ஆன்டிபாடின்றது நமக்குள்ளே இருக்கிறது. ஆன்டிஜென் அப்படின்றது என்னன்னா, நம்ம இப்போ சொன்னோம் இல்லைங்களா, நம்மளை தாக்கக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், பூஞ்சையாக இருக்கலாம், புரோட்டோசோவாக இருக்கலாம், இல்லை வேதனா ஒரு கெமிக்கல்ஸாக இருக்கலாம், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன வேணால் இருக்கலாம். வெளியிலிருந்து நம்மளுடைய இம்யூனியூ சிஸ்டத்தை தாக்கக்கூடியது, நம்மளை தாக்கக்கூடியது எல்லாமே ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆன்டிஜென் ஆன்டிபாடினா என்ன நம்ம தெரிஞ்சாச்சு. அப்போது இதை இது எவ்வளோ அளவில் இருக்குது அப்படின்ற விஷயங்கள். இப்போது HIV நோய் தொற்று இருக்குன்னா அவனுக்கு கம்பல்சரி என்ன பாதிக்கப்பட்டிருக்கும், இம்யூனி சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த இம்யூனி சிஸ்டம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஆன்டிபாடிஸை வச்சு. ஆன்டிஜென் என்ன வைரஸ் வந்திருக்கு, அந்த வைரஸ் ரெட்ரோ வைரஸா, அவனுடைய உடலை தாக்கக்கூடியது, உயிர் கொள்ளக்கூடிய நோயா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இது எல்லாத்தையுமே கண்டறியக்கூடிய ஒரு முக்கியமான சோதனை தான் இந்த எலைசா சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த எலைசா சோதனையுடைய படிநிலைகள் அதை தனியாக எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதனுடைய ஆன்டிஜென் எவ்வளோ இருக்குது, ஆன்டிபாடி எவ்வளோ இருக்குன்ற விஷயங்களை தனித்தனியாக நம்ம பார்க்கக்கூடியது தான் சரிங்களா. இந்த எதிர்பொருள்கள் சரி, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்ன, எதெல்லாம் சேர்க்கப்பட்டு பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, ஒரு நகர்ச்சியற்ற எதிர்பொருள் தூண்டியுடன் அதற்கே உரிய எதிர்பொருள் சேர்க்கப்பட்டு வினை புரிய செயற்படுகிறது சரிங்களா. அப்படி அதை ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்படி ரியாக்ட் பண்ணும் பொழுது இவ்வாறு சேர்க்கப்படும் எதிர்பொருள், அது மாதிரி சேர்க்கிறாங்க இல்லைங்களா, அந்த எதிர்பொருள் சரிங்களா பெராக்சிடேஸ் போன்ற உகந்த நொதியுடன் பிணைக்கப்படுகிறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. பெராக்சிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் கூட அதை என்ன பண்ணுறாங்க, லிங்க் பண்ணுறாங்க. அப்படி லிங்க் பண்ணும்பொழுது வினை புரியாத எதிர்பொருட்கள் சரிங்களா, அதை முழுமையாக வாஷ் பண்ணி நீக்கப்பட்ட பிறகு அதில் ஹைட்ரஜன் பெராக்சைடு 4 குளோரோநாப்தலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வேதிப்பொருட்களுடன் சேர்க்கப்படுகிறது. 4 குளோரோநாப்தலின், நாப்தால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த பொருளுடன் இதை மெர்ஜ் பண்ணுறாங்க. அப்படி மெர்ஜ் பண்ணும்போது இந்த என்சைமுடைய நொதியினுடைய செயல்பாட்டால் நிறமுள்ள வினைப்பொருட்கள் உருவானது எதிர்பொருட்கள் தூண்டி இருப்பதை குறிக்கும். உருவாகும் நிறத்தின் செறிவு எதிர்பொருள் தூண்டின் எண்ணிக்கை நேர் விகிதத்தில் அமையும். எவ்வளவு கலரில் எவ்வளவு இருக்கோ அது டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் அதுக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எலைசா என்பது சரிங்களா நேனோகிராம் அளவிலுள்ள எதிர்பொருள் தூண்டிகளை கூட கண்டறிய உதவும் அதி உணர்திறன் கொண்ட முறை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரொம்ப கண்ணுக்கே தெரியாத ரொம்ப மைனூட்டாக இருக்கக்கூடிய அந்த அளவை கண்டு அறியத்துக்கு உண்டான ஒரு அமைப்பாக இது இருக்குது இந்த சோதனை சரிங்களா. இந்த எலைசாவில் வகைப்பாடுகள் இருக்குது. இந்த எலைசா என்னென்ன வகைகளாக பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, நேரடி டைரக்ட் எலைசா, இன்டைரக்ட் எலைசா, சாண்ட்விச் எலைசா, அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது காம்படிட்டிவ் எலைசா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்படுது. அப்படி பிரிக்கப்படுகின்றது கதிர்வீச்சு ஐசோடோப்புகளோ கதிர்வீச்சு அளவீடு கதிர்களோ தேவைப்படாத ஒரு முறையாக இருக்கிறது தான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே சரிங்களா. இந்த டெஸ்ட்டுக்கு இந்த எதுவுமே தேவைப்படாது. கதிர்வீச்சு ஐசோடோப்போ எந்த விதமான ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இதுக்கு தேவைப்படாது. சரி, அந்த வகைப்பாடுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை 1 by 1 பார்த்துடலாம். டைரக்ட் எலைசானா என்ன, இன்டைரக்ட் எலைசானா என்ன அப்படின்ற விஷயங்கள் சரிங்களா. சரி,
நமக்கு கொடுத்த அந்த பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல்கள் இருக்கும். சரிங்களா? ஏன் இதனுடைய கொள்கையை பார்க்கும்பொழுது ஆன்டிபாடியை வந்து அதிக அளவில் எவ்வளோ இருக்குது அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். சரி, அதனுடைய வகைப்பாடுகளை நம்ம பார்த்தோம். அந்த வகைப்பாடுகளில் நேரடி எலைசானா என்னன்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நேரடி எலைசானா என்ன? நேரடி எலைசா என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளின் பகுப்பாய்வு, அளவீடு மற்றும் கண்டறிதலுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு நொதி இணைக்கப்பட்ட, சரிங்களா, ஹியூமினோசார்பன்ட் மதிப்பீடு ஆகும். சரிங்களா? இதனுடைய மதிப்பீடு என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுப்பாய்வு அளவிடுறதுக்காக பயன்படக்கூடியது தான். சரிங்களா? பகுப்பாய்வு ஒரு ஆன்டிபாடி அல்லது ஆன்டிஜனாக இருக்கலாம். இரத்த சீரத்தில் ஆன்டிஜனின் இருப்பு குறிப்பிட்ட ஆன்டிபாடிகளுடன் இணைக்கப்படுவதன் மூலம் கண்டறியப்படுகிறது. இந்த ஆன்டிபாடிகள் பொதுவாக என்சைம்களுடன் இணைக்கப்படுகிறது. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த டைரக்ட் எலைசா அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் பகுப்பாய்வு செய்கிறது. அதான் டைரக்டாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பகுப்பாய்வு செய்வதற்குண்டான ஒரு அமைப்பு. சரிங்களா? இரத்த சீரத்தில் நோயை உண்டாக்கும் முகவரை இருப்பதை வந்து இது வந்து குறிக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. இப்போது மறைமுக எலைசானா என்ன, எதுக்கு பயன்படுது அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். மறைமுக எலைசா அப்படின்றது முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை ஆன்டிபாடிகளை பயன்படுத்தி மறைமுக எலைசா வந்து செய்யலாம். சரிங்களா? சரி, இப்போது இது ரெண்டுமே பார்க்கும்போது ஒரு குழப்பமாக இருக்கும். என்ன நேரடினா என்ன, மறைமுகமான என்ன, ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்ற மாதிரியான ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும். அந்த குழப்பத்தை வந்து சரி செய்கிறதுக்காக தனியாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது. நேரடி எலைசா, மறைமுக எலைசா, டைரக்ட் எலைசா, இன்டைரக்ட் எலைசா. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்ன்றதை தெளிவுபடுத்திக்கணும்னா இது எளிமையாக புரிஞ்சிடும். சரி, பார்க்கலாம். நேரடி எலைசா ஒரே ஒரு வகை ஆன்டிபாடியை பயன்படுத்துகிறது. நம்பர் 1. அப்போ நேரடி எலைசா அது ஒரே வகையான ஆன்டிபாடிஸை வந்து பயன்படுத்தும். மறைமுக எலைசா அப்படின்றது பிரைமரியும் செகண்டரி, அதாவது முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை ஆன்டிபாடிகளை பயன்படுத்தும். சரிங்களா? அப்போது பிரைமரி அண்டு செகண்டரி, சரிங்களா, ஆன்டிபாடிஸை பயன்படுத்தும். இது வந்து ஒரே மாதிரியான ஆன்டிபாடிகளை பயன்படுத்தினா நேரடி எலைசா மெத்தடு. மறைமுகமாக இருக்கக்கூடிய எலைசா மெத்தட் அப்படின்னா இது மாதிரி முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை ஆன்டிபாடிகளை பயன்படுத்துறது. அதுக்கடுத்து மறைமுக எலைசாவை விட குறைவான நேரத்தை எடுத்துக்கொள்ளும். இந்த நேரடி எலைசா, டைரக்ட் எலைசான்றது இதை விட இது வந்து ரொம்ப குறைவான டைமை எடுத்துக்கும். ஸ்பீடு அதிகம். சரிங்களா? இதுதான் ஸ்பீடு அதிகமாக இருக்கக்கூடியது. இது வந்து அதை விட கொஞ்சம் நேரம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அதுக்கடுத்து குறைவான உணர்திறன் கொண்டது, அதிக உணர்திறன் கொண்டது. இது சிக்னல்கள் பலவீனமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சமிகைகள் வந்து ரொம்ப அதிகமான சமிகைகளை கொண்டு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஃபைனலான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, இரண்டாம் நிலை ஆன்டிபாடிகளுக்கு இடையே குறுக்கு எதிர்வினை கிடையாது. சரிங்களா? செகண்டரியாக இருக்கக்கூடியதுக்கு வந்து கிராஸில் எந்த விதமான ரியாக்ஷனும் ஏற்படாது. அதுவே இரண்டாம் நிலை ஆன்டிபாடிகளுக்கு இடையே உள்ள குறுக்கு எதிர்வினை திறன் தவறான சமிகைகளுடன் உருவாக்கப்படலாம். அது இல்லவே இல்லை. இதில் எதுனா ஒரு மேஜரான சின்ன ஒரு ரியாக்ஷன் வந்து ஏற்படுறதுன்னு வாய்ப்புகள் இருக்குது. இதை மட்டும் பார்த்துனா போதும். அதுக்கடுத்து சாண்ட்விச் எலைசா அப்படின்ற மூன்றாவது ஒரு வகையை பார்க்கலாம். இது எதுக்கு மட்டும் பயன்படுதுன்னு தெரிஞ்சுக்கினா போதுமானது. சாண்ட்விச் எலைசா அப்படின்றது ஒரு சாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சாம்பிளில் ஆன்டிஜன் இருப்பதை கண்டறியறதுக்கு பயன்படுது. சரிங்களா? அது மைக்ரோ டைட்டர் குழாய் ஆன்டிபாடியால் பூசப்படும். அந்த டெஸ்ட் டியூப் வந்து அது மாதிரிலாம் அதில் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எது மாதிரிலாம் இருக்குன்ற விஷயத்த நம்ம கொடுத்துருப்போம். சரி, அது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு காம்படிட்டிவ் எலைசா. சரிங்களா? காம்படிட்டிவ் எலைசா பற்றி பார்க்குறோம். காம்படிட்டிவ் எலைசான்றது ஒரு சாம்பிளில் ஆன்டிஜன் செறிவை கண்டறியறதுக்கு பயன்படுது. சரிங்களா? அப்போது சாண்ட்விச்ன்றது எதுக்கு பயன்படுதா நம்ம பார்த்தோம் இப்போது. சரிங்களா? சாண்ட்விச்ன்றது ஆன்டிஜன் இருக்கிறத மட்டும் கண்டுபிடிக்கும். சரிங்களா? அதுவே காம்படிட்டிவ் எலைசான்றது அதே ஆன்டிஜன்னு எவ்வளவு டென்சிட்டி, எவ்வளோ செறிவு இருக்கிறது அப்படின்ற விஷயத்த கண்டறியறதுக்காக பயன்படுது. வேறு எதுக்காகவும் பயன்படுறது கிடையாது. அந்த ப்ராசஸ், அதில் இருக்கக்கூடிய குழாயில் பூசப்படக்கூடிய விஷயங்கள் எப்படியெல்லாம் இருக்குன்ற ஃபங்க்ஷன்ஸை நம்ம கொடுத்துருப்போம். சரி, எலைசாவினுடைய
செயல்முறைகளை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ இவ்வளோ நேரம் இங்கே நம்ம பார்த்ததை மறுபடியும் நம்ம பாயிண்ட்டாக இது நம்ம இந்த இடத்துல தொகுத்து கொடுத்துருப்போம். சரிங்களா? சரி, அந்த பாயிண்ட்டை நம்ம ஒரு தடவை படிக்கும் பொழுது மறுபடியும் நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் அதை அப்படியே சுருக்கமாக அதை ஸ்கோர் செக்ஷனை பார்த்துட்டோம். இப்போ எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, எலைசாவை பயன்படுத்தி கண்டறியக்கூடிய நோய்கள் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன நோய்கள்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போது கீழ்கண்டவற்றில் எலைசாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கும் நோய்களில் தவறானவற்றை தேர்வு செய்கின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த நோய்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது என்னென்ன நிலைகளை வந்து நோய்களை வந்து கண்டறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எபோலோ, சரிங்களா, என்னென்ன நோய்கள், எபோலோன்ற நோயை முதல் கொண்டு எய்ட்ஸு, சரிங்களா, அதுக்கப்புறம் லைம் நோய், அதுக்கப்புறம் ஜிகா வைரஸு, சரிங்களா, சிபிலிஸ் அப்படின்ற நோய், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நோய்களையுமே கண்டறிகிறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகளாக எலைசா டெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. அதுக்கடுத்து இந்த எலைசாயினுடைய நன்மைகள், அதனால் என்னெல்லாம் நமக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது, நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எலைசா நுட்பத்தின் சில நன்மைகள். இந்த எலைசாவிலிருந்து பெறப்பட்ட முடிவுகள் 2 ஆன்டிபாடிகளை பயன்படுத்துவதால் ஒரு குறிப்பிட்ட நோயில் துல்லியமாக கண்டறிதலை நம்ம அளிக்கலாம். சரிங்களா? 2 விதமான ஆன்டிபாடிகளை பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்கிறதால அதனுடைய அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கும். அதையடுத்து ஆன்டிஜனை கண்டறிய சுத்திகரிக்க தேவையில்லை என்பதால் சிக்கலான மாதிரிகளை மேற்கொள்ளலாம். சரிங்களா? ரொம்ப சாம்பிள்ஸ் வந்து அதை க்ளீன் பண்ணி அதை ரொம்ப இது பண்ணுறதான்னு கிடையாது, அப்படியே நம்ம கண்டறிறதுனால ரொம்ப அதனுடைய டெக்னாலஜி வந்து தொழில்நுட்பம் ஈஸியான ஒரு வேவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப விரைவான சோதனையாகவும் ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்து காணப்படுது. இது எதெல்லாம் கண்டு அறிகிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, ஆன்டிஜன் இருக்கிறதுக்கும் ஆன்டிஜனையும் கண்டுபிடிக்கலாம், ஆன்டிபாடியும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வைரஸ் சோதனையில் சீரம் ஆன்டிபாடியினுடைய செறிவை வந்து தீர்மானிக்கலாம். எவ்வளோ வந்து அந்த வைரஸ் வந்து அவனுக்கு நோய் தொற்று இருக்குது, அவன் எந்த ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்ற விஷயங்கள். அப்போது ஃபார் எக்ஸாம்பிளாக இந்த எலைசா சோதனை சமீபத்தில் பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா COVID-19 வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ எலைசா டெஸ்டினுடைய ஸ்டெப்ஸ் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்ற விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். இதை தொகுத்து ஒரு தடவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எலைசா அப்படின்ற அந்த ஒரு சோதனை பார்க்கும்பொழுது ஆன்டிபாடியும் ஆன்டிஜனும் எந்த விகிதத்தில் இருக்குது, நோய் தாக்கக்கூடிய அந்த நோய் தாக்கு கிருமி எவ்வளோ அளவில் இருக்குது, அதுக்கு எதிர்வினையாக செயல்படக்கூடிய ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடிய லீகோசைட்ஸ் வந்து எந்த அளவில் இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது முதற்கொண்டு அதனுடைய செறிவை கண்டுபிடிச்சி நோய் உண்டாக்கக்கூடிய அந்த திறனை வந்து கண்டுபிடிச்சி மனிதனை வந்து அதில் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த சோதனை மூலமாக நம்ம பெறலாம். அதை பற்றின விஷயங்களும் நம்ம பார்த்தாச்சு. ஆன்டிஜன் என்ன, ஆன்டிபாடினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக அதை நம்ம பார்த்துட்டோம்.